ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட குக்கிங்கில் 2 டிஷ் வந்து பேலன்ஸ் இருந்தது இல்லையா? அதை தான் இன்றைக்கி வந்துட்டு பார்க்க போகிறோம். அதோட சேர்த்து பாப்புக்கு நியூ இயர்க்காக என்ன ட்ரெஸ் வாங்கினோம், பாப்பு வந்து சர்ப்ரைஸே பண்ண மாட்டேறீங்க அப்படின்னு கேட்டதால் ஒரு குட்டி சர்ப்ரைஸும் இருக்குது பாப்புக்கு. அதுக்கப்புறம் நியூ இயர் அன்றைக்கி நைட்டு நம்ம எங்கே போகணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நியூ இயர் வந்துட்டு போய் 2 மாதம் ஆகுது. நீங்கள் இன்னும் நியூ இயர்னு சொல்லி வீடியோ போட்டுட்ருக்கீங்களேன்னு நீங்கள் நினைக்கலாம். நம்ம நியூ இயர்க்கு செங்மாயில் எடுத்த வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு 2 days ஒன்ஸ் ஒரு வீடியோ போட்டு முடிக்கணும் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் இப்போ பாப்புக்கும் ஸ்கூல் லீவ் விட்டாங்களா, அதனால் பாப்பு கூட ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் இந்த வீடியோஸ் எல்லாமே டிலே ஆகிட்டு போகுது. இந்த வீடியோ இல்லாமல் இன்னும் ஒரே ஒரு வீடியோவோட வந்துட்டு நம்ம நியூ இயர் வீடியோ ஃபுல்லாகவே முடிக்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து என்ன குக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்லாண்ட்லேயே ரொம்ப ஃபேமஸான மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் தான் வந்து பண்ண போகிறோம். இந்த ஸ்டிக்கி ரைஸ் வந்து ஒரு தனி வீடியோவாகவே நான் வீட்டில் பண்ணி போட்டிருப்பேன். ஆனால் இங்கே பண்ணுறது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. நமக்கு வந்து ரைஸ் எல்லாம் நம்ம ஸ்டீம் பண்ணி நம்ம பண்ணோம். ஆனால் இங்கே ரைஸ் எல்லாம் அவங்களே ஸ்டீம் பண்ணி நம்மள்ட்ட கொடுத்துட்றாங்க. ஸ்டிக்கி ரைஸை வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்கிறது தான் வந்துட்டு பெரிய ப்ராசஸே. அதை வந்துட்டு அவங்களே பண்ணி கொடுத்தாங்க. நமக்கு அந்த வேலை இல்லை. நம்ம அதை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டைம் இன்னும் எக்ஸஸாக தேவைப்படும். ஸோ அவங்க பண்ணி கொடுத்ததால நம்ம சிம்பிளாக இந்த ரைஸை வந்து முடிக்கிறோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த பவுலில் வந்துட்டு தேங்காய் பாலில் அந்த சங்கு பூவோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து கொஞ்சம் சேர்த்துருக்காங்க. இதில் வந்து நம்ம பாம் சுகர் கொஞ்சம் சேர்த்துட்டு பவுலில் இருக்க அந்த ஜூஸ்க்கு மட்டும் லைட்டாக சால்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ஸ்டிக்கி ரைஸ் கொடுப்பாங்க. அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, தாய்லாண்ட்லேயே ரொம்ப முக்கியம் வந்து டெக்கரேஷன் தான். ஸோ டெக்கரேட் பண்ணாமல் எந்த ஃபுட்டையும் இங்கே பார்க்க முடியாதுங்க. அவ்வளோ அழகாக பண்ணி கொடுப்பாங்க. அதை பார்த்தாலே நமக்கு சாப்பிடணும்னு தோணும். ஸோ இப்போ நம்ம அதே மாதிரி பண்ணிடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இந்த ஃப்ளவரில் வந்துட்டு நம்ம இந்த ரைஸ் ஃபுல்லாக வச்சிடலாம். குவான்டிட்டி பார்த்திங்கன்னா கரெக்டாக இதில் ஃபில் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் வச்சுருக்காங்க, மேங்கோ வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ரைஸை ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து மேங்கோ வந்து கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து பிளேட் ரெடி. பிளேட்டே வந்துட்டு பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து வந்துட்டு நமக்கு மேங்கோவை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து சொல்ல போகிறாங்க. ஸோ வாங்க எப்படி கட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அடுத்து நம்ம வந்து கட் பண்ணலாம். சூப்பர். இவ்வளோ நேரம் சமைச்சதெல்லாம் கூட பெருசாக தெரியல. ஆனால் அந்த மேங்கோவை கட் பண்ணுறதுக்குள்ளே கொஞ்சம் படபடப்பாயிடுச்சு. ஏன்னா கரெக்டாக அந்த ஷேப் வருமா அப்படின்றது டவுட்டாக தான் இருந்தது. ஆனால் வந்துருச்சு. ஸோ இதை பார்க்கறதுக்கே அழகாக இருக்குல்ல. மேங்கோ. அந்த பையன் தான் மிஸ்டேக் பண்ணிட்டார். மேங்கோவில் இஷ்டத்துக்கு பண்ணிட்டாமல, மிஸ் பண்ணிட்டாமல கேட்காம. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தாய் க்ரீன் கறி தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பேனை வச்சுக்கிறோம். அதில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சோம். அந்த பேஸ்ட் வந்து எனக்கு என்னென்ன அதில் சேர்த்தோம் அப்படிங்கிறதெல்லாம் மறந்துட்டேன். நான் அந்த டைமில் வந்து வீடியோ எடுக்காமல் விட்டாங்க. ஸோ கண்டினியூஸாக எடுத்துகிட்டே இருக்கிறதுனால கை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. நானும் வந்து என்னென்ன போட்டேன் அப்படின்றதையும் வந்து மறந்துட்டேன். இப்போ அந்த ஆயிலில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குல்ல, அதை வந்துட்டு போட்டுக்க போகிறோம். இதில் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும் ஞாபகம் இருக்குது. அது என்னென்னா, அந்த நார்த்தங்காய் இலை சேர்த்தது மட்டும் ஞாபகம் இருக்குது. மற்றதெல்லாம் என்னென்ன சேர்த்து அப்படிங்கிறது வந்து ஞாபகம் இல்லை. அந்த பேஸ்ட்டை வந்துட்டு இப்போ ஆயிலில் நல்லா வந்து அந்த நார்த்தங்காய் இலை ஸ்மெல் வர வர நம்ம வந்து சாட்டே பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா அந்த வாசம் போகிற வரைக்கும் பண்ணணும். ஆஹா, நார்த்தல் பொடி இறச்சில நீ சாப்பிட்டதில்ல. எண்ணெயிலேருந்து அந்த பேஸ்ட் இருக்குது பாருங்கள், அது தனித்தனியாக பிரிஞ்சு வர வர வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் லெமனோட இலை இருக்குல்ல, அதை வந்துட்டு போட்டுக்கணும். அடுத்ததாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தேங்காய் பால் வந்துட்டு இதில் கொடுத்துருக்கிறதுல ஹாஃப் மட்டும் சேர்த்துக்கணும். இப்போதைக்கு சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். எண்ணெயோட நம்ம அந்த பேஸ்ட்டு சேர்த்து வதக்கணும்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா வதக்கும் போது பயங்கரமான ஸ்மெல்லு, அப்படியே சாப்பிடணும் போல் இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த ஸ்மெல்லே. அடுத்து வந்துட்டு நம்ம அந்த குட்டி கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள், அதை வந்து கட் பண்ணி இப்போ சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக வந்து சுண்டைக்காய் வந்துட்டு கொஞ்சமாக ஒரு பவுலில் கொடுத்துருக்காங்க. அதையும் வந்துட்டு இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். சுண்டைக்காய். Wow, the green curry. Amazing Thailand. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இதில் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பாம் சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம்.
1 tablespoon of soy sauce, the glass bottle. தாய்லாண்டில் நிறைய ஃபுட்டுக்கு வந்து சோயா சாஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த கறிக்கு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துடலாம். Nice color. இந்த கறிக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். அடுத்து வந்து சிக்கன் வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் போட்டுடலாம். Now, chicken, put it in now. Chicken, put it in now. I don't want chicken. I want Everybody, chicken. everybody turn up to Chicken with சாப்பிடுவாங்களா? tomato pop. Medium heat. Then keep stirring. This one stir faster until the chicken is half cooked. சிக்கன் வந்துட்டு ஹாஃப் குக்கான போதும். ஃபைனலாக வந்து நம்ம ஏற்கனவே தேங்காய் பால் ஒரு ஹாஃப் வச்சுருந்தோம்ல, அதை வந்துட்டு இதில் சேர்த்துட்டு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தாய் பேசில் வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு இந்த க்ரீன் கறி வந்து ரெடி ஆயிரும். என் வாழ்க்கையிலே நான் இவ்வளோ கம்மியாக ஒரு கறி பண்ணதே இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால்லே வந்து எல்லாத்தையும் வேக வைக்கிறாங்க. சிக்கன், கத்திரிக்காய், வெண்டைக்காய் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த தேங்காய் பாலில் தான் வேக வைக்கிறாங்க. Now everybody tasting time. Tasting time. Tasting Yeah. food. Taste. நம்மளோட க்ரீன் கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த க்ரீன் கறியை வந்துட்டு நம்ம எதோட டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரைஸோட தான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ப்ரௌன் ரைஸோட. இந்த தலைவனுக்கு கொசு கடிச்சிக்கிட்டே இருக்கு பாவம். We served you with Christmas tree. no Happy New Year, whatever. இந்த க்ரீன் கறியை இப்போ ஒரு பவுலில் மாற்றிடலாம். இந்த பவுலுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஒரு கோன் மாதிரி இருக்கு பாருங்கள், அது உள்ள தான் வந்து ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கூட தான் வந்துட்டு நம்ம இதை சேர்த்து சாப்பிட போகிறோம். இந்த க்ரீன் கறி மேலே டாப்பிங்ஸ்க்கு வந்துட்டு கொஞ்சமாக கோகோனட் மில்க் வந்து போடுறாங்க. அதுக்கு மேலே நம்ம வந்துட்டு கட் பண்ணி ஏற்கனவே கொடுத்த அந்த சில்லியை வந்துட்டு வச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இதை வந்து எங்களால் சுத்தமாக சாப்பிடவே முடியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம பண்ண டிஷ் எல்லாம் வந்து நம்ம தான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் வந்துட்டு சாப்பிடாம இருக்கவே முடியாது. ஸோ அதை வந்துட்டு நாங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் க்ரீன் கறி தான் நமக்கு வயிறு ஃபுல்லானதால் சாப்பிட முடியல. Hey, we are done. இந்த தாய் ஃபுட்டை வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்குது. ஸோ பண்ணுறப்பவே தெரிஞ்சது அதில் போடுற இன்க்ரீடியன்ஸாக இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ணுற ரைஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே ஓரளவு நல்ல குவாலிட்டியாக தான் இருந்தது. சாப்பிட்ற டேஸ்ட்டும் வந்துட்டு இந்த ஃபுட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது. நிறைய பேர் தாய்லாண்டில் வந்துட்டு சாப்பாடே பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம தேடி பிடிச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நல்லா தான் இருக்குது. இப்போ இந்த மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் மேலே டாப்பிங்ஸ் பார்த்திங்கன்னா செசமே சீட்ஸும் தேங்காய் பாலையும் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தாய்லாந்து வந்தீங்கன்னா மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் வந்துட்டு மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அதுவும் இந்த கிராண்ட்மாஸ் குக்கிங்கில் கிராண்ட்மா சமைச்சா எப்படி இருக்குமோ அந்த ட்ரெடிஷ்னல் அப்படியே இருந்துச்சுங்க. அவ்வளோதான், இதோட நம்ம குக்கிங் கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் நியூ இயர் அப்படின்றதுனால பாப்புக்கு மட்டும் ட்ரெஸ்ஸும் செப்பலும் வாங்கலான்னு சொல்லிட்டு மாயாமால் வந்திருக்கோம். 4th ஃப்ளோரில் தான் வந்து குட்டீஸ்க்கெல்லாம் ட்ரெஸ் இருக்கும். ஸோ வாங்க நம்ம அங்கே போயிட்டு என்ன ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 8:30க்கு மேலே தான் நம்ம உள்ளே வந்தோம். க்ளோசிங் டைம் அப்படின்றதுனால ஒரு காக்கா கூட உள்ள இல்லை. நம்ம வந்து குக் பண்ணுற இடத்துலேயே 7 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே வரதுக்கு நமக்கு இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. குட்டீஸ்க்கெல்லாம் நம்ம ட்ரெஸ்ஸு வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டிலையுமே விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த டைம் பாப்பு செலக்ட் பண்ணா பாருங்கள், ஓரளவு இங்கே குவாலிட்டியாக தான் இருக்கும். ஆனால் இந்த வாட்டி பாப்பு எடுத்த ட்ரெஸ் வந்துட்டு அந்த விலைக்கும் அதோட குவாலிட்டிக்கும் வந்து சுத்தமாக ஒத்தே போகலை. அதுவும் இந்த டைம் இந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸு தான் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சி டென்ஷன் ஆகிட்டா பாப்பு. ஏன்னா இதோட விலை பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஒர்த்தே கிடையாது. இந்த ட்ரெஸ் ஏன் வந்துட்டு பாப்புக்கு பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹலோ கிட்டி போட்டிருக்கு பாருங்க, அந்த ஒரு படத்துக்காக தான். இன்னொன்று வந்து இந்த கலர் ரெட் கலர் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருந்தா. நான்லாம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் அழுவா அப்படியே விட்டுருவான்னு சொல்லிட்டு அதை வந்து வாங்கியே கொடுக்க மாட்டேன். ஆனால் பாப்புவோட அப்பா பார்த்தீங்கன்னா அழுகிறான்னு சொல்லிட்டே வந்துட்டு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அவளுக்கு எடுத்து வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸை 2 பேரும் வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு கோவமான கோவம். ஏன்னா இவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிறோம், ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸாக வாங்காமல் இது ரொம்ப தின்னாக இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் நியூ இயர் அன்றைக்கி போட்டப்போ வந்துட்டு அழகாக தான் இருந்தது. அப்புறம் ஷூ வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஷூவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சார்ஜ் போட்டுக்கிற மாதிரி ஒரு ஷூ இருந்தது. எப்படின்னா லைட்டு உள்ள ஷூலாம் வந்துட்டு அது எவ்வளோ நாள் எரியுதோ பேட்டரி வீணாக போச்சுன்னா அந்த லைட்டும் வீணாக போயிடல. அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து சார்ஜபிள், அதுக்கு தனியாக சார்ஜரும் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம வந்துட்டு சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது.
அதுவும் வந்துட்டு லேஸ் இல்லாமல் ஒட்டுற டைப்பில் இருந்தது. அதுனா பாப்புக்கு கொஞ்சம் ஸ்கூலுக்கெல்லாம் போட்டு போனால் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால அதை வாங்கிட்டோம். இவளுக்கு செப்பல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாங்குறது அடுத்த மாதம் பத்தாமல் போயிடுது. கால் வந்து அந்த அளவு வளருதா என்னன்னு தெரில. ஸ்கூலுக்கே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் ஷூவெல்லாம் வந்துட்டு 6 மாதத்துக்கு ஒரு டைம் தான் பாப்புக்கு கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம புதுசு வாங்குற மாதிரி இருக்குது. ஐயோ முடியல போட்டுட்டு இப்படி நடக்கிறேன் அப்படி நடக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வாங்கிட்டு வாங்கடா போடுவோங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே அந்த ரைட் சைடு போட்டிருக்க அந்த ஷூவை மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த ஷூ வந்து வாங்கி இப்போ ஒரு 2 மாதம் தான் ஆகுது. நியூ இயர் டைமில் தானே வாங்கினோம். அந்த 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா முன்னாடி இடிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. நம்ம பெருசாக வாங்கினாலும் வந்து பின்னாடி வந்து கலண்டுக்குது. ஸோ அதனால் இனிமேல் என்ன பண்ணுறோன்னா பாப்பு வந்துட்டு அட்டை பாக்ஸில் செப்பல் செஞ்சு ஷார்ட்ஸில் கூட போட்டிருந்தல அந்த மாதிரி தான் செஞ்சு பாப்புக்கு இனிமேல் போட்டு விடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அவ்வளோதான், ட்ரெஸ்ஸும் செப்பலும் வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ரூமுக்கு போயிட்டு எங்கே கிளம்புறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ரூமுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அடுத்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நியூ இயர் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். எந்த இடத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்த மாயா மால் அதே இடத்துக்கு தான் போகிறோம். இங்கே நிறைய இடங்களில் நடக்கும், ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இந்த இடத்துக்கு போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஒரு டைம் இங்கே வந்திருக்கோம். மக்களே காரை போட்டு நாங்கள் துக்துக்கில் போகணும்னு பிளான் பண்ணிட்டோம். ஸோ துக்துக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கவுண்ட் டவுனுக்கு தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா காரை விட்டு இங்கே பார்க் பண்ண முடியாது. இந்த போகுது பாருங்கள் ஆட்டோ மாதிரி, இதை தான் வந்துட்டு இங்கே துக் துக்குன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்துட்டு இது எல்லாமே ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம தங்கியிருந்த ஹோட்டல் தான். அதுக்கு வெளியில் தான் நின்றுட்டுருக்கோம். ஏன்னா காரை வந்து நம்ம அங்கே எடுத்துகிட்டு போனோம்னா கண்டிப்பாக நம்ம பார்க் பண்ணவே இடம் இருக்காது. ஸோ அதனால் இங்கேயே விட்டுட்டு இந்த மாதிரி போய்டுறது தான் நல்லது. அவ்வளோ கூட்டம் இருக்கும். திரும்பி வந்து நம்ம வரதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு வழியாக வந்துட்டு ஒரு துக் வந்துருச்சு. டைம் வந்து 11:30 தான் ஆகுது. இன்னும் அரை மணி நேரம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஒரு வழியாக வந்துருச்சு. இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஆனால் பாப்பு வந்து நடக்கிறது கஷ்டம். நாங்களுமே ரொம்ப டயர்டாக இருந்தோம். அதனால் வந்துட்டு பாப்பு தூக்கிட்டுலாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு துக்குக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு மாயா மால் கிட்ட போயிட்டு அங்கே என்ன நடக்குது, கவுண்ட் டவுன் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு பார்க்கலாம். ஆமாம், எவ்வளோ கூட்டம் வந்துட்டு இருக்குல்ல. ஒரு வழியாக நம்ம கரெக்டாக சென்டராக வந்து செட் ஆகிட்டோம். கூட்டம் இங்கே ஜாஸ்தியாக இருந்தாலும் ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க டச்சே பண்ண மாட்டாங்க. அந்த கூட்டமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலே ஆகாது. நம்ம ஊர் திருவிழா கூட்டத்துலலாம் மாட்டினோன்னா அவ்வளோதான். ஸோ ஆனால் இங்கே வந்துட்டு எவ்வளோ கூட்டம் இருந்தது, ஆனால் அந்த மாதிரியே தெரியல.
மக்களே நம்ம ஊர் ஆட்டோ மாதிரி இங்கே துக் இருக்கு. நானே பாப்பாவுக்கு ரொம்ப ஆசை துக்குள்ள போகணும். ஸோ ஏரியாச்சு. அப்போ ஹாப்பி முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். எஸ் tomorrow. see you tomorrow. Signing off from now. See you tomorrow. Bye சொல்லுங்க. Bye. Happy New Year. எல்லாருக்கும் அம்மா கூட. Happy New Year, Happy New Year. Happy New Year, heart கொடுங்க. Happy Christmas, Happy New Year. Bye bye. Bye. Traffic. ஏன் பாபு? நல்ல பையன் அவர் 80 பார்ட் தான் கேட்டாரு. ஆப்போசிட்ல இருந்தால் நம்ம அப்படியே ஆப்போசிட்ல வைக்கலாம் பாரு. ஏன் தேவைலாம் இல்லை சுத்த விட்டு பாவம். பாப்பு பாய் துக் பாய். நம்ம துக் பாய் தானே. நீங்கள் எப்போ பார்த்தாலும் துக்குன்னு. நாளைக்கு காரை வித்துருவோம். துக் ஒன்று வாங்கிடுறேன். ஓகே ஹாப்பி நியூ இயருக்கு சர்ப்ரைஸ் வந்து சொல்ல சொன்னீல. என்ன சர்ப்ரைஸ்னா உனக்கு நாங்கள் வந்துட்டு ஹாப்பி நியூ இயர் சொல்கிறோம். இதுதான் சர்ப்ரைஸ். ஓகே ஹாப்பி நியூ இயர் பாப்புக்குட்டி. என்னது இது? பென்சில் பாக்ஸ் இல்லை பேர் பிடிச்சது. பாப்கார்ன் நம்மடா சர்ப்ரைஸாக கொடுப்பாங்க இந்த காலத்தில். சைஸ் இந்த மாதிரி இருந்தாலும் பாப்கார்ன் நினைச்சிருச்சு பாப்பு. பிஸ்கெட் அதெல்லாம் இல்லை பாப்பா. கண்ணாடி வாங்குற. பிஸ்கெட்டா? டொடாய் டொடாய் டொடாய். சரி நீ ஓப்பன் பண்ணு. ஓகே பாப்பு எடுங்க. எப்படி இருக்கு காமி? அப்பாட்ட காமி. அழகா இருக்கா? இங்கே திருப்பி காமி. ஓகே வந்து ஹாப்பியா? உனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சா? ஷூ கிடைச்சிருச்சு, ட்ரெஸ் கிடைச்சிருச்சு, கிடைச்சிருச்சு, புக்கு கிடைச்சிருச்சு, பன்புல். சூப்பர். ஹாப்பி அம்மா கும்மா. சரி குட் நைட். தூங்குடி தங்க. Bye viewers. Happy New Year everyone. பாய். மக்களே செல்லுக்கு சார்ஜ் போட்டு பார்த்துருக்கீங்க. என்ன காருக்கு சார்ஜ் போட்டு பார்த்துருக்கீங்க. ஐபேடுக்கு சார்ஜ் போட்டு பார்த்துருக்கீங்க. ஷூக்கு வாழ்க்கையில் நீங்கள் சார்ஜ் போட்டு பார்த்துருக்கீங்களா? வாங்க காமிக்கிறேன். பாப்பாவோட ஷூக்கு சார்ஜர் 2 சைடுக்கு 2 சார்ஜர் இங்கே வைக்கிறோம். இங்கே வருங்க. சார்ஜ் போட்டாச்சா? இப்போ என்ன பண்ணணும்? 2ஐயும் கொண்டு போய் பழப்பழக்குது இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நியூ இயர் அன்றைக்கி நம்ம எங்கே போகணுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.